தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நாம தவளையும் எலி கதையும் தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அழகான ஊர்ல ஒரு ஆறு ஒண்ணு இருந்ததா. அந்த ஆற்றங்கரையில தவளையும் எலியும் நண்பர்களா இருந்தாங்களாம். தவளை ஆற்றங்கரையில உள்ள வயல்வெளிகள்ல நல்ல உணவை தேடி சாப்பிடுமா. எலி யார் வீட்டுக்குள்ளனா இருக்கக்கூடிய உணவை தேடி நல்லா சாப்பிட்டு எலி பொந்துல நல்ல சுகமா தூங்கி மறுநாள் உற்சாகமா வெளியில வருமா. ஆனா தவளை இரவு நேரத்துல பாம்புக்கு பயந்து பாறை இடுக்குகளிலும் மலை ஓரங்களிலும் போதிய தூக்கம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்ததாம். தவளைக்கு கொஞ்ச நாளாவே எலிய பார்த்து ரொம்ப வெறுப்பா ஆயிடுச்சான். ஏன்னா எலி ரொம்ப சுகமா சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி தவளைக்கு எலிய பார்த்தா பிடிக்காம போயிடுச்சான். எலிய எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தவளை திட்டம் போட்டுச்சான். ஒரு நாள் தவளை எலிய பார்த்து நம்ம ஆற்றின் மறுபக்கத்துக்கு போய் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். எலி சொல்லிச்சான், எனக்கு தண்ணில நீந்த தெரியாதே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு என்ன நண்பா, நான் உன்ன அழகா உன்னை மறுகரைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு தவளை என்னோட கால்ல உன்னோட வாழை கட்டி நம்ம நீந்தி மறுகரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். எலியும் தவளையின் ஆசை வார்த்தையை நம்பி பயணத்துக்கு தயாராச்சான். மறுநாள் தவளை எலியோட வாழை அதனுடைய கால்ல கட்டிட்டு தவளை நீருக்கு அடியில நீந்த ஆரம்பிச்சுச்சான். ஆனா எலியால தண்ணீர்ல மூச்சு விடவே முடியலையா. ஆனா தவளை தொடர்ந்து நீந்திக்கிட்டே போய் ஆற்றின் மறு கரைய போய் சேர்ந்துச்சான். கரை மேல ஏறி பார்க்கும் போது எலி இறந்து போயிடுச்சான். தவளைக்கு ஒரே மகிழ்ச்சியா. இறந்த எலிய கவ்விட்டு போறதுக்காக ஒரு கழுகு ஒண்ணு வானத்துல வட்டமிட்டு இருந்ததாம். ஆனா தலைகால் புரியாம மகிழ்ச்சியில இருந்த தவளை அதை கவனிக்கவே இல்லையா. கடைசி நேரத்துல அவசரமாக கால்ல இருந்த முடிச்சிய கழுட்ட ஆரம்பிச்சுச்சான். ஆனா அதற்குள்ள கழுகு என்ன பண்ணிடுச்சு, எலிய கவ்விட்டுக்கு போய் பறந்து போயிடுச்சு. எலியோட சேர்ந்து தவளையும் என்ன பண்ணுச்சான், கழுகுக்கு நல்ல இரையா மாறிடுச்சான். இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? தப்பு செஞ்சவங்க தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. தப்பு செஞ்சவங்க தண்டனையில இருந்து தப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? சரி. அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.